டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தருணம் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா 6th தமிழ் இயல் 8. இயல் 8ல் அறம், தத்துவம், சிந்தனை இந்த தலைப்புகளில் பராபர கண்ணி, நீங்கள் நல்லவர், பசிபினி போக்கிய பாவை, பாதம், திருக்குறள் இந்த பாடங்களெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பெயர் சொல் அப்படிங்கிறது இலக்கண பாடம். இதை நம்ம இலக்கண வகுப்பு தனியாக எடுப்போம். அப்போ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் தரணும்னு நினைக்கிறேன். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்கள், வரி வரியாக ஏன் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வரி வரியாக நடத்தக்கூடிய நோக்கம் என்னென்னா, தமிழில் நம்ம 90+, 95 கிட்ட எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். ரீசெண்ட் டைம்ஸில் டிஎன்பிசி நடத்தக்கூடிய எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் எப்படி கேட்குறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக இன்டெப்த்தாக போய் தான் கொஷின்ஸே எடுக்கிறாங்க. சரிங்களா? ஆக நாமளும் அப்படி வரி வரியாக படிச்சுக்கணும். அதாவது அட்டை டு அட்டை கம்ப்ளீட்டாக படித்தாகணும், எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி படித்தா மட்டும்தான் தமிழில் அதிக அளவு மார்க் எடுக்க முடியும். அதுக்காக மட்டும்தான் தமிழை வரி வரியாக நீட்டாக படிக்கணும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 8 பராபர கண்ணி. அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை. நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு. அவற்றை நாமும் பின்பற்றுவோம், வாழ்வை வளமாக்குவோம். இங்க பாருங்க, பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர், செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க பாருங்க. தண்டருள் குளிர்ந்த கருணை, கூர் மிகுதி, செம்மையர்க்கு சான்றோர்க்கு, ஏவல் தொண்டு, பராபரமே மேலான பொருளே. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த முதல் 2 லைனுக்கு உரியதை டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க. அடுத்து பாடல் வரி பாருங்க. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. சொல்லும் பொருளும் பாருங்க. பணி தொண்டு எய்தும் கிடைக்கும். பாடலின் பொருள் பாருங்க. அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கி விட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்லா கவனமாக படிச்சுங்க. அடுத்து பாடல் வரி பாருங்க. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. எல்லாரும் எல்லா மக்களும், அல்லாமல் அதை தவிர, எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன். சரிங்களா? பாருங்க, பாடல் வரிகள் 2 லைனாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 லைன் கொடுத்து அதுக்கு சொல்லும் பொருளும் கொடுத்து விளக்கமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில புக் எடிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகள் 6மே மொத்தமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தா சொல்லும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. பாடலின் பொருளும் மொத்தமாக அப்படியே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான படம், நல்லா படிச்சிங்க. தாயுமானவர் எழுதியது. அடுத்து பாருங்க, நூல்வெளி. இப்பாடலை எழுதியவர் தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பணிபுரிந்தவர். ஒரு சில புக்கில் பாருங்க தலைமை கணக்கராக அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்படி கூட கேட்கலாம் இல்லைங்களா? பெருங்கணக்கராகன்னு கொடுத்துருப்பாங்க, சில இதில் தலைமை கணக்கராக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு சில புக்கில் பார்த்துருப்போம் தலைமை கணக்குன்னு போட்டிருப்போம். இது ஒரு சிலருக்கு புரியாமல் கூட இருக்கும், ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு புரியாது, இது வேறையோ அது வேறையும் நினச்சிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்பகுதி தாய்மானவர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது. இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர். இப்பாடல்கள் பராபர கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளன. கண்ணி என்பது 2 அடிகளில் தொடுக்கப்படும் பாடல் வகை. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தாய்மானவர் பாடல்ல இது ரொம்ப முக்கியம், நல்லா கவனமாக படிச்சிங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக. தம் கூட்டல் உயிர். என்னங்க? தம் உயிர். இன்புற்று கூட்டல் இருக்க, இன்புற்றிருக்க. தான் என்று, தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லிற்குரிய பொருத்தமான எதிர்சொல். சோம்பல்னு என்னங்க? அதுக்கு எதிர்சொல் சுறுசுறுப்பு. சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த படம் பாருங்க, நீங்கள் நல்லவர். இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன, மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன. கவிஞர்கள் அனைவருமே வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியுள்ளனர். அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலகெங்கும் உள்ளனர். அயல்நாட்டு கவிஞர் ஒருவரின் சிந்தனைகளை அறிவோம் வாருங்கள்.
வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றிவிடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். என்னைப் போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். சொல்லும் பொருளும். சுயம், தனித்தன்மை, உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. நூல்வெளி பாருங்க. லெபனான் நாட்டை சேர்ந்தவர் கலீல் ஜிப்ரான். சில புக்கில் பாருங்க கலீல் கிப்ரான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது ரெண்டு ஒன்று தான். கவிஞர், நாவலாசிரியர், கட்டுரையாசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். சரிங்களா? இப்பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நல்லா கவனமாக படிச்சிங்க. இந்த பாடல் ஒரு தடவை நல்லா கவனமாக படிச்சிங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிசு பெறும்போது உன் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். அடுத்த படம் பாருங்க. பசிபினி போக்கிய பாவை. நாடக வடிவில் கொடுத்துருக்காங்க. அதாவது மணிமேகலை நூலில் இருந்து, மணிமேகலை காப்பியத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. இது உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழைத்திடுவோம் என்றார் பாரதியார். ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிங்க. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது. அதுவே சிறந்த அறமாகும். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த நுழைமுன் பகுதியெல்லாம் பாருங்கள். சில பேர் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இதில் படித்து பாருங்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மளுக்கே தெரியுது பாருங்கள். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது. அதுவே சிறந்த அறமாகும். அதையும் நல்லா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனமாக படிச்சிங்க. இங்கே பாருங்கள். காட்சி 1. இடம் மணிபல்லவத்தீவு. கதை மாந்தர்கள் மணிமேகலை, தேவத்திலகை. மணிமேகலை தனக்குள் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள். எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள். ஆகா, அருமை அருமை. அப்போது அவள் எதிரில் தீவத்திலகை வருகிறாள். அழகிய பெண்ணே, நீ யார்? இங்கே எப்படி வந்தாய்? நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள். என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யார் அம்மா? நீங்கள் எப்படி இத்தீவிற்கு வந்தீர்கள்? என் பெயர் தீவத்திலகை. நான் இத்தீவையும் இதிலுள்ள புத்த பீடிகையையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவிற்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு. அது என்ன அம்மா? நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார். இதற்கு கோமுகி என்று பெயர். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்து இருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்னும் பெயரை பெற்றது. ஓ, அப்படியா? வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே. இப்பொய்கைக்கு வேறொரு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழு நிலா நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும். அஃது ஆபுத்திரன் கையிலிருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரமாகும். அமுத சுரபியா? அதன் சிறப்பு என்ன? அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம். அப்படியா? வியப்பாக உள்ளதே. ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் நாளாகிய வைகாசி முழு நிலவு நாள் இன்றுதான். இவ்வாறு தீவத்திலகை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பொய்யின் நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றுகிறது. மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறாள். தீவத்திலகை சொல்றாங்க, மணிமேகலையே, உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இனி உலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக. மணிமேகலை தீவத்திலகையை வணங்கி அமுத சுரபியுடன் விடைபெறுகிறாள்.
பூம்புகாருக்கு திரும்புகிறாள். ஆதிரையிடம் உணவு பெற செல்கிறாள். காட்சி 2. ஆதிரையின் இல்லம். ஆதிரை மற்றும் மணிமேகலை. ஆதிரையின் வீட்டு வாயிலில் மணிமேகலை கையில் அமுத சுரபியுடன் வந்து நிற்கிறாள். ஆதிரை கேட்குறாங்க, யார் நீங்கள்? இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான். உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன். ஓ, நீங்கள்தான் மணிமேகலையா? உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன். உங்களை இன்றுதான் காண்கிறேன். இது என்ன பாத்திரம்? மிகவும் அழகாக இருக்கிறதே. இது அள்ள அள்ள குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபியாகும். இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? மணிமேகலை மணிபல்லவ தீவில் அமுத சுரபி பெற்ற வரலாற்றை கூறுகிறாள். வியப்புடன், அப்படியா? அமுத சுரபியின் சிறப்பை அறிந்தேன். அதில் இப்போதே உணவிடுகிறேன். ஆமாம், இதை கொண்டு என்ன செய்வீர்கள்? அன்பிற்குரிய ஆதிரையே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகின்றேன். மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி நோய் ஒழியட்டும். இதோ இப்போதே அமுத சுரபியில் நான் உணவை இடுகிறேன். ஆதிரை அமுத சுரபியில் உணவை இடுகிறாள். மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவு அற்றோர் ஆகியோருக்கு உணவு அளிக்கிறாள். பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவிடுகிறாள். காட்சி 3. இடம் அரண்மனை. கதைமாந்தர்கள், சிறை காவலர், மன்னர் மற்றும் மணிமேகலை. வேந்தே வணக்கம். இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை. வியப்புடன், என்ன? ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கும் வழங்கினாளா? அப்பெண்ணை உடனே அழைத்து வா. ஆகட்டும் அண்ணா. சிறை காவலர்கள் மணிமேகலை மன்னரிடம் அழைத்து வருகின்றனர். மன்னரை வணங்கி, அருளுள்ளம் கொண்ட அரசே வணக்கம். பெண்ணே, நீ யார்? உணவு அல்ல குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன? இது உனக்கு எப்படி கிடைத்தது? மணிமேகலை தனக்கு அமுத சுரபி கிடைத்த வரலாற்றை கூறுகிறாள். மன்னர் மிக்க மகிழ்ச்சியுடன், மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசிபினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா? அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழிகாண வேண்டும். சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். மன்னர், அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது. எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள் மன்னா. நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன். நீ வாழ்க, உன் அறம் வளர்க. நன்றி மன்னா. வணங்கி விடைபெறுகிறாள் மணிமேகலை. இந்த பாடமெல்லாம் ஒரு தடவை நல்லா படிச்சிங்க. நீங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கதையை நல்லா ரிஜிஸ்டர் ஆயிரும். முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நல்லா கவனமாக பார்த்துங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. மணிமேகலை தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு எது? மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துங்க. அடுத்த படம் பாருங்க, பாதம். இந்த பாடத்தை ஒரு தடவை நல்லா நீங்களே ஒரு தடவை வாட்சி பார்த்துங்க. இதில் நூல்வெளி தான் ரொம்ப முக்கியமானது. அந்த நூல்வெளி சொல்கிறேன். ஆனால் அந்த கதையை ஒரு தடவை நீங்கள் படிச்சிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? நூல்வெளி. எஸ். ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர். நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல்வெளிங்க. எஸ். ராமகிருஷ்ணனை பற்றி கேட்டிருக்காங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இந்த துணைப்படத்தினுடைய தலைப்பு பாதம். அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் எப்போ படிக்க தந்தாலும் சரி,
அந்த பாடத்தினுடைய தலைப்பு நல்லா ரிஜிஸ்டர் பண்ணி நல்லா படிச்சிங்க, புரியுதுங்களா? மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஒரு தாராபாரதி எழுதியிருக்காருன்னா அது என்னது, இது எங்கள் கிழக்கு, புதிய விடியல்கள், ஏதாவது ஒன்று சம்திங், அதை ஹெட்லைன் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துங்க. சரிங்களா? புதியதொரு விதி செய்வோம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ எஸ் ராமகிருஷ்ணனுடைய பாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஞாபகம். சில நேரத்தில் நாமளே அதை மறந்துடுவோம், அதே கூட கொஷினாக கூட கேட்கலாம். சரிங்களா? அதனால் எதுவுமே ரொம்ப கவனமாக பார்த்துங்க. அதேமாதிரி பாருங்கள், புக் பேக் பின்னாடி பாருங்கள், படித்து மகிழ்க அப்படிங்கிறன்னு ஹெட்லைன் கொடுத்து கீழே ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம், வன்புகழ் கொடையிற் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம். புலவர் ஆ முத்தரையனார், மலேசிய கவிஞர். இதனால் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, கீழ்காணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. பூனை, தையல், தேனி, ஓணான், மான், வௌவால், கிளி, மாணவன், மனிதன், ஆசிரியர், பழம். இதை எப்படி சால்வ் பண்ணலாங்களா? 1 ஆசிரியர், 2 உயிரெழுத்துக்களில் வேறு என்ன இருக்குது, ஓ என்னதான் இருக்கு, ஓணான், 3 கிளி, 4 கீத்து, தேனி, 5 தையல், 6 பழம், 7 பூனை, 8 மனிதன், 9 மாணவன், 10 மான், 11 வௌவால். சரிங்களா? சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது தவறு இருந்தால் கூட சொல்லுங்கள். தவறு இருக்க வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கலைச்சொல் அறிவோம். அறக்கட்டளை, ட்ரஸ்ட்டு, தன்னார்வலர், வாலண்டியர், இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ், சாரணசாரணியர், ஸ்கவுட் அண்ட் ஸ்கைட், சமூக சேவகர், சோசியல் ஒர்க்கர். ரொம்ப முக்கியங்க, நல்லா படிச்சிங்க. ப்ரீவியஸ் இயரில் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கண்டினியூவாக கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா எக்ஸாம்லேயும். ஸோ நல்லா பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், திருக்குறள். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. திருக்குறள்லேருந்து குறைஞ்சபட்சம் 2 கேள்வினாச்சும் கேட்குறாங்க. நேரடியாகவும் மறைமுகமாகவும் கட்டாயமாக கேட்குறாங்க. நல்லா பார்த்துங்க. பாருங்கள், அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில், மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற, உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. ரொம்ப ரொம்ப முக்கியமான குறளுங்க. அடுத்தது பாருங்க, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அதாவது பொறாமை, பேராசை, சினம், கடும் சொல் பேசுதல் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதே அறமாகும். ரொம்ப 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 முக்கியங்க. அடுத்து பாருங்க, ஈகை. ஈகைங்கிற அதிகாரத்தில் 2 குறள் கொடுத்துருக்காங்க. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்று எல்லாம், குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. ரொம்ப முக்கியமான குறளுங்க. இல்லாதவர்க்கு தருவதே ஈகையாகும், மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும். அதுதான் சொல்றாங்க பாருங்க, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம், மற்றதெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து, மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும். ரொம்ப முக்கியமான குறளுங்க. அடுத்த குறள் பாருங்க, இத்துவக்கும் இன்பம் அறியார் கொள் தாமுடைமை, வைத்திளங்கும் வன் கணவர். சரிங்களா? அது பாருங்க, இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான குறளுங்க. இதுவும் நல்லா பார்த்துங்க. அடுத்து பாருங்க, இன்னா செய்யாமை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நிர்ணயம் செய்து விடல். காலங்காலமாக படித்த குறள், நல்லா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு சில குறள் இந்த குறள் ஒன்று. நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். ரொம்ப முக்கியமான குறளுங்க, நல்லா பார்த்துங்க. அடுத்த குறள் பாருங்க, அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய், தன் நோய் போல் போற்றா கடை.
பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. ரொம்ப நல்ல குரலுங்க. அடுத்த குரல் பாருங்க. எனைத்தானும் இஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத இச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது பாருங்க, ரொம்ப அருமையான தத்துவங்கள்லாம் திருக்குறளில் பாருங்க. நம்ம ஒரு 7 குறள் தான் பார்த்துருக்கோம். இதுலேயே பாருங்க, ரொம்ப 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 நல்ல கருத்துக்கள், மனித வாழ்வுக்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள். குறிப்பாக இன்னைய காலகட்டத்திலலாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்லா எல்லாருமே வந்து மீண்டும் ஞாபகப்படுத்தக்கூடிய திருக்குறள் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இதில் இருக்குது நம்ம தமிழ் பாடப்புத்தகத்தில். சரிங்களா? நல்லா படிச்சிங்க. பர்சனலாகவே நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். அடுத்து பாருங்க, கொல்லாமை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறளுங்க. அடுத்து பாருங்க, பெரியாரை பிழையாமை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. அதுவே நம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும். ரொம்ப நல்ல குறளுங்க. அடுத்த குறள் பாருங்க. எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ரொம்ப நல்ல குறளுங்க. இந்த 10 குறளுமே நல்லா ஒரு தடவை படிச்சிங்க. நல்லா வந்து நல்ல நினைவில் நிற்கக்கூடிய குறள்கள். அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை. பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். அடுத்து பாருங்க, இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இது கூட கேட்கலாங்க, வாய்ப்பு இருக்கு. வரியார் கொன்று ஈகை மற்று ஈவதே எல்லாம் குறி எதிர்ப்பை உடைத்து நீரது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கரெக்டாக மாற்றணும். 1 வரியார்க்கென்று, இது கரெக்டு. அதுக்கடுத்தது வரியார்க்கென்று ஈவதே, இதுதான் வரும். ஈவதே, அடுத்ததான் ஈகை மற்று, அது வரும். அது ஈகை மற்று எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து, இப்படி தான் வரும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, எனைத்தானும் யாருக்கும் எஞ்ஞான்றும் மனத்தானும் மானான் செய்யாமை மானா செய் தலை யாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எது வரும்? எனைத்தானும், இது கரெக்டு தான். அதுக்கடுத்து என்ன வரும்? எஞ்ஞான்றும், இதுதான் வரும். எனைத்தானும் எஞ்ஞான்றும், அதுக்கப்புறம் தான் யாருக்கும் மனத்தானாம், இது வரும். மானா செய் யாமை, அதுக்கப்புறம் தான் இங்கே தலை வரும். சரிங்களா? ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துங்க. அடுத்து பாருங்க, பின்வரும் நிகழ்வை படித்து அதற்கு பொருத்தமான திருக்குறள் எதுவென காண்க. நிறைமதி அவளுடைய தோழிகளுடன் பூங்காவிற்கு சென்றால் அங்குள்ள இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்ந்தாள். நண்பகல் நேரத்தில் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தான் கொண்டு வந்திருந்த உணவை தோழிகளுடன் பகிர்ந்து உண்டாள். அவர்களின் அருகே பறவைகள் பறந்து வந்தன. தம்மிடம் இருந்த உணவை பறவைகளுக்கும் அளித்தாள். இதில் ரொம்ப முக்கியமான குறள் எதுங்க? அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டோட பொருந்தக்கூடியது எது? நீங்களே சொல்லுங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இதுதான் சரியான குறள். சரிங்களா? இந்த மேற்கண்ட ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருந்தக்கூடிய குறள் இதுதான். ஓகேங்க, இன்றைக்கி இந்த லெசன் நல்லபடியாக முடிச்சிருக்கிறோம். நல்லா படிங்க, கவனமாக படிங்க, ஆழ்ந்து படிங்க, கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே வாங்க. கன்சிஸ்டன்சியாக படித்தா மட்டும்தான் உங்களுடைய சக்ஸஸ் வந்து உறுதி செய்யப்படும். சரிங்களா? அது எல்லாமே உங்களுக்கெல்லாம் தெரியும். எனவே அதை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. இன்னும் ரொம்ப நாள் டைம் இருக்குது எக்ஸாமுக்கு அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டுறாதீங்க. இப்போ இருந்தே படிச்சுட்டே வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடிலாம் இப்போ இருந்தே படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இருந்தே படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தரவாயிருவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா?
அதனால் வந்து நீங்கள் அன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம்னா, ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இருந்தே நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்க. எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. குறிப்பாக தமிழ் அண்ட் மேக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அதனால் ஜிஎஸ் வந்து சும்மா ஓரலாக பார்த்துட்டா போகணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இப்போ தமிழ் அண்ட் மேக்ஸில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து 120+ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்சில் நீங்கள் ஓரளவுக்கு வந்து ஒரு 55 57 அந்த ரேஞ்சில் போட்டிங்கன்னா கூட வேலைக்கு போக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதுதான் சொல்ல வரேன். சரிங்களா? அதனால் நல்லா படிச்சிங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.